விடுதலை வேண்டிய யானை. தி எலிஃபண்ட் தட் டிசையர்ட் ஃப்ரீடம். பழங்காலத்தில் ஒரு பெரிய காட்டில் அழகிய வெள்ளை யானை இருந்தது. அதன் தோல் பளபளப்பாக இருந்தது மற்றும் அது நல்ல மனம் கொண்டதாகவும் இருந்தது. ஒரு வறண்ட காலத்தில் எல்லா விலங்குகளும் தண்ணீர் தேடிக் கொண்டிருந்தன. வெள்ளை யானையும் ஒரு சிறிய குளம் அருகே தண்ணீர் குடிக்க வந்தது. அப்போது ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் வாடி கிடந்தான். யானை அவனை பார்த்ததும் கருணையுடன் தன் சுண்டக்கையிற்றால் அவனை தூக்கி குளத்துக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் குடிக்க உதவியது. அந்த மனிதன் அரசனிடம் சென்று, அரசே, காட்டில் ஒரு அற்புதமான வெள்ளை யானை இருக்கிறது. அதனை பிடித்தால் அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறினான். அரசன் அந்த யானையை பிடிக்க படைவீரர்களை அனுப்பினான். அவர்கள் காட்டுக்குள் சென்று யானையை பார்த்தனர். யானை ஓடவில்லை. அவர்களின் நோக்கம் தெரிந்ததும், யானை, நான் சுதந்திரமான ஒரு உயிரினம், தயவு செய்து என்னை பிடிக்காதீர்கள் என்று கூறியது. ஆனால் அவர்களை தடுக்க முடியவில்லை. அவர்கள் யானையை மண்டபத்திற்குள் கொண்டு சென்றனர். அரசன் அதனை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு யானை உணவை உட்கொள்ளாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. அரசன் அதன் நிலையை பார்த்து, இந்த யானை காட்டில்தான் மகிழ்ச்சியாக இருக்கும், இதை நாம் மீண்டும் விடுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அவ்வாறு வெள்ளை யானை மீண்டும் காட்டுக்கு திரும்பியது. அது தனது சுதந்திரத்தை மீண்டும் பெற்றதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. கதையின் நற்செய்தி: இந்த கதை சுதந்திரத்தின் மகிழ்ச்சியையும் தியாகத்தின் மகிமையையும் நமக்கு கற்றுத் தருகிறது. யாரும் தங்கள் இயற்கையான வாழ்க்கை முறையிலிருந்து விலக்கப்படக்கூடாது. மேலும் தயவையும் கருணையையும் கொண்டவர்கள் உண்மையான மகிழ்ச்சியை காணலாம். வெள்ளை யானை உதவிக்கரம் நீட்டிய போதும் துன்பம் அனுபவிக்க நேரிட்டது. ஆனால் இறுதியில் அது மீண்டும் அதன் சுதந்திரத்தை பெற்றது. நல்லவர்கள் எப்போதும் வெற்றியடைவார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.